அன்புள்ள நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நண்பர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபைனல் டேஸ் பிளே பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்ம ஒரு படுமோசமான ஒரு தோல்வியை தழுவினோம் இங்கிலாந்து கிட்ட. சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில். இது அதாவது சில விக்டரியெல்லாம் மறக்க முடியாத விக்டரியும்பாங்க. இது மறக்க முடியாத தோல்வி. இந்த தோல்வியை பற்றி நம்முடைய வல்லுநர்கள் தங்களுடைய வியூ பாயிண்ட்ஸை உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நம்முடைய 2 வல்லுநர்கள் ஆர் சுப்பிரமணியம், ஆர் விஸ்வநாத் 2 பேரும் உங்களுக்கு சொல்லுவாங்க. முதல்ல வல்லுநர் ஆர் சுப்பிரமணியம் அவர்களே, நீங்கள் இந்த தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? Dear viewers, dear subscribers, a very fine good evening to one and all. So இன்னைக்கு மேட்ச் unexpectedly சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. இங்கிலாந்து thrashed us quite convincingly in the end. ஸோ அதை பற்றி என்னோட வியூஸ் உங்களுக்கு சொல்லலான்னு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேட்ச் பார்த்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஜஸ்ட் அனலைஸ்ட். ஃபர்ஸ்ட் திங், இந்தியா ஹவ் பீன் கம்ப்ளீட்லி ப்ளோன் அவே. அது அக்செப்ட் பண்ணியே ஆகலாம். அதுக்கு இந்தியன் பேட்ஸ்மேனை பிளேம் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேனை நீங்கள் பிளேம் பண்ணுறத விட இங்கிலாந்துக்கு கிரெடிட் கொடுத்துட்டு போயிடலாம். ஃபார் த வே தே போல்டு த இன்னிங்ஸ். பிரமாதமாக போலிங் போட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் பீஸ் ஆஃப் போலிங். வெதர் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், led by James Anderson, and then spin bowling department led by Leach இருக்கட்டும். 2 பேருமே இந்த ஆண்டர்சன் அண்ட் லீச் 2 பேரும் சேர்ந்து they destroyed us completely. ஒன்றுமே பண்ண முடியாது. அது உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங், இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலரை ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னரை எந்த டீம் ப்ராபப்ளி ஆடினாலும் ரிசல்ட் இப்படி தான் வந்திருக்கும். 550 ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடித்து இந்த மாதிரி ஒரு டேல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை இந்தியன் பேட்டிங் லைனப்பை இந்த மாதிரி ஆக்கினதுக்கு நான் இந்தியன் பேட்ஸ்மேனை பிளேம் பண்ண விரும்பல. எல்லாரும் ஆல்மோஸ்ட் லோ ஸ்கோரில் தான் அவுட் ஆனாங்க, பாரிங் விராட் கோலி அண்ட் சுப்மன் கில். 2 பேரும். விராட் கோலி ஷோட் கிரேட் அப்ளிகேஷன். ஸோ ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். நல்லா அருமையாக விளையாடினார். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபேப் 5, இட் இஸ் டைம் ஃபார் ஃபேப் 5 டு கிளிக் ஆன் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோவில் சொல்லியிருந்தேன். இட் வுட் பி அ விராட் கோலி ஷோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஒரு செஞ்சுரி அடிக்கலைன்னா கூட இஸ் கமிங் பேக் இன் டு ஃபார்ம். ஸோ அது விச் இஸ் அ வெரி ப்ளீசிங் திங் ஃபார் இந்தியா இந்த கமிங் டெஸ்ட் மேட்சஸ் டு கம். நல்லா பிரமாதமாக ஷோட் ரிமார்க்கபிள் அப்ளிகேஷன். இந்த 5th டே பிட்ச்சில், இந்த டிட்டோரியேட்டிங் பிட்ச்சில் கூட எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லி ஷோட் கிரேட் மெச்சூரிட்டி வைல் பிளேயிங். ஸோ அதுக்கு ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். சுப்மன் கில், சுப்மன் கில் ஆல்ரெடி நம்ம ஆஸ்திரேலியன் சீரீஸ்லேருந்தே பேசிட்டு வந்தாச்சு. வெரி ப்ராமிசிங் யங்ஸ்டர். ஸோ நல்லா ஹி ஷோட் ரிமார்க்கபிள் கிளாஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது யூ வில் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இதெல்லாம் போக தீஸ் கைண்ட் ஆஃப் டெஃபீட்ஸ் வில் மேக் ஹிம் அ பெட்டர் பிளேயர். ஸோ யூ வில் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ வில் லேர்ன். பட் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியன் பேட்ஸ்மேன் தே டிட் நாட் ஷோ இனஃப் அப்ளிகேஷன். எல்லாரும் போட்டுன்னு விழுந்தாங்க. ரிஷப் பண்ட் இது போட்டுன்னு விழுந்தான், இவன் ரஹானேக்கு ஆட தெரில, இந்த மாதிரிலாம் சொல்கிறத விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக இங்கிலாந்துக்கு கிரெடிட் கொடுத்துட்டு போயிடலாம். இங்கிலாந்தில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் பிரமாதமாக போலிங் போட்டான். அது யாராலையுமே ஆட முடியாது. அந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சுப்மன் கில் கவர் டிரைவ் ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போனான் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் டெல்லிங். நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது நான் ஐ வாஸ் டெல்லிங். அதுக்கப்புறமா தான் ஐ வாஸ் ப்ரூவ்ட் ராங். அந்த பால் அவன் ஆக்சுவலாக ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ண போனான். அது எந்த பேட்ஸ்மேன் டிஃபெண்ட் பண்ண போயிருந்தாலும் அந்த பால் அப்படிப்பட்ட ஒரு பாலுக்கு இட் டிசர்வ்ட் அ விக்கெட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஃபுல் கிரெடிட் டு ஆண்டர்சன் ஃபார் போலிங் த பால். ஸோ கில் மட்டும் கிடையாது, ஈவன் ரஹானே கூட அதெல்லாம் அன்பிளேயபிள் டெலிவரி. இந்த மாதிரிலாம் போலிங் போட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதில். ஸோ ஃபுல் கிரெடிட். ஐ எம் நாட் கோயிங் டு பிளேம் எனி இந்தியன் பேட்ஸ்மேன் for this loss. எல்லாருமே they showed great application என்னோட ஒப்பீனியன்ல. பட் இந்த மாதிரி இங்கிலாந்து போலிங் இப்படி ஒரு டெசிசிவா போலிங் போட்டு இந்த 2 அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் இப்படி பண்ணாங்க அப்படின்னா you have to take your hats off and give complete credit to them. So அதுதான் என்னோட ஒப்பீனியன். So I am not going to blame any Indian batsman for this. But full congrats to Kohli and Gill. They showed remarkable application.
ஓகே, செகண்ட் ஜேம்ஸ் ஆண்டர்சன் மாஸ்டர் கிளாஸ், சுல்தான் ஆஃப் ஸ்விங் அட் இஸ் டெசிசிவ் பெஸ்ட். என்னன்னா நான் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்துருக்கேன். நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்னாலே அப் டு 30-32 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்களோட பெஸ்ட் தே கேன் ப்ரொடியூஸ். இப்போ ஜாகிர் கான் எடுத்துங்க. ஜாகிர் கான் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் இந்தியா, அவுட்ஸ்டாண்டிங் ஃபாஸ்ட் பவுலர் ஃபார் இந்தியா. பட் ஜாகிர் கான் ஃபேடட் அவே ஆஃப்டர் த 2011 வேர்ல்ட் கப். 2011 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் அவர் ஒன்றும் பெருசாக பண்ணல அதில். ஸோ எல்லாருக்குமே ஒரு டெட்லி இது ஒரு வயசு வரும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு நார்மல் ஏஜ் வரும். ஒரு ஸ்பின்னர்ஸ் தே கேன் பிளே ஈவன் டில் 40. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெருசாக எனர்ஜிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து சும்மா லைட்டாக அம்பையரோட பக்கத்துலேருந்து வந்து போலிங் போட போகிறாங்க. தே டு நாட் ரிக்வயர் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தே ரிக்வயர் ட்ரமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா பவுண்டரி லைன்லேருந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து வந்து இது பண்ணிட்டு ஓடி வந்து போடுறதுன்றது தெர் இஸ் நோ ஜோக். பட் இப்படிப்பட்ட ஒரு பவுலரை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது ஆண்டர்சன். அவன் டயர்டாக ஸ்ரீலங்கா இதில் வந்து போட்டு விக்கெட் எடுக்கிறான். நான் நினச்சேன் ஆண்டர்சனை ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, ஆண்டர்சன் வந்து அவங்க ஊரில் தான் ஆண்டர்சன் அண்ட் பிராடு இவங்கெல்லாம் வந்து கிங்கு. பட் இங்கெல்லாம் வந்தாலும் ஆண்டர்சனுக்கு அண்ட் பிராடுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியாது. பட் பிராட் இன்னும் ஆடல, இந்த டெஸ்ட் ஆடினா தான் தெரியும். இந்த சீரீஸில் வந்து பிராட் இஸ் செட் டு பிளே அ பார்ட். பட் ஆண்டர்சன் வந்து ரிமார்க்கபிளாக போலிங் போடுறான். அந்த தோஸ் 2 balls இட் கேவ் இங்கிலாந்து கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ். இல்லைனா சுப்மன் கில்லும் கோலியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வித் த கைண்ட் ஆஃப் ஃபார்ம் தே ஆர் இன், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ப்ராபப்ளி திஸ் மேட்ச் கூட வெண்டட் இன் ட்ரா. நான் உங்களுக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி. பட் இதை மாதிரி ஆகாமல் இங்கிலாந்துக்கு விக்டரியை கொடுத்ததுக்கு த ஃபுல் கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் டு ஆண்டர்சன். சுல்தான் ஆஃப் ஸ்விங் தான் அவர், சுல்தான் ஆஃப் ஸ்விங் தான். 38 years ஆகுது. He is the only fast bowler in this present crop of players who has taken 600 wickets. ஸோ அதுக்கப்புறம் அனில் கும்ப்ளே, அப்புறம் வந்து உங்களுக்கு ஷேன் வார்ன், முத்தையா முரளிதரன் அவங்க வராரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்லேயே லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். அண்ட் ஈ ஷோட் ஒய் இஸ் த பெஸ்ட் இன் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹிம். ஓகே, இப்போ ஆண்டர்சன் பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிட்சில், அதான் ஆண்டர்சனை பற்றி நான் இன்னொன்று என்ன சொல்லலாம் வந்தேன் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக. இந்த சேப்பாக் பிட்ச் வந்து 5th டேல, 5th டேன்னு மட்டும் கிடையாது, 3rd டேலேருந்து ஆரம்பிக்குங்க. 3rd டே, 4th டே, 5th டே எல்லாமே ஸ்பின்னர்ஸ் பிட்ச். எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவரபிள். ரவிச்சந்திரன் அஸ்வின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4th அவங்களோட 3rd இன்னிங்ஸ், இங்கிலாண்டோட 2nd இன்னிங்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்காக போலிங் போட்டு he picked up 6 wickets. ஸோ அது மாதிரி அது வந்து பிட்சுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு நேச்சுரல் அசிஸ்டன்ஸ் சேப்பாக் ட்ராக். இந்த மாதிரி சேப்பாக் ட்ராக்ல அவர் எப்படி ரிவர்ஸ் ஸ்விங்கை யூஸ் பண்ணுறாரு, அதுதான் வந்து ஒரு மிஸ்ட்ரி. அதுதான் ஜேம்ஸ் ஆண்டர்சனோட குவாலிட்டி. அங்கதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே இருக்கு. ஸோ இந்த 38 years ஆஃப் ஏஜ், நான் ஏஜை பற்றி உங்களுக்கு சொன்னேன். பட் இந்த ஒரு ஸ்பின்னர்ஸ் பிட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு டெய்லர் மேட் சேப்பாக் விக்கெட்டில் அவர் 2 பியூட்டி பால்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2 இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறார். ஸோ தட் ஷோஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஆண்டர்சன், சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிவியர் டிட்டோரியேஷன் இந்த பிட்ச். அதான் இப்போ கோலிக்கு போட்ட பால்லாம் பார்த்தீங்கன்னா பால் கெப்ட் டூ லோ, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி பால்லாம் வந்ததுன்னா ஈவன் யூ ஆர் சர்ப்ரைஸ்ட் பை த நேச்சர் ஆஃப் திஸ் விக்கெட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸ்டோக்ஸுக்கும் நீங்கள் கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸ்டோக்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பாலை போட்டாப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிட்ச் வந்து டிட்டோரியேட்டட் ஃபார் த இண்டியன்ஸ். ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் அதில். அண்ட் இங்கிலாந்து bowlers played bowled really well. குட் லைன் அண்ட் லெங்க்ஸில் போட்டார். இந்த எஸ்பெஷலாக இந்த ஆண்டர்சன் அண்ட் இவர் தான், லீட்ஸ் தான், இவங்க 2 பேர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இந்தியன் டெய்ல் எண்டர்ஸ். இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் எல்லா டெய்ல் எண்டர்ஸுமே பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவில் எடுத்துங்க. ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்க்கு, லயான், ஹேசல்வுட் இவங்க 3 பேரும் எடுத்தாங்க. ஸ்டார்க், லயான், ஹேசல்வுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேட்டிங் ஆடுவாங்க. கொஞ்சமாவது, அதாவது அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு டெய்ல் எண்டர்கிட்ட ஒரு நம்பர் 9, நம்பர் 10, நம்பர் 11 பேட்ஸ்மேனை ஐ அக்செப்ட் கம்ப்ளீட்லி. நீ ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போடு, நீ ஒரு 30 runs அடி, 40 runs அடி, இதெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது. ஆஸ் அ பேட்ஸ்மேன் இட் இஸ் யுவர் டியூட்டி டு ஸ்கோர் ரன்ஸ், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் கொஞ்சமாக சப்போர்ட் கொடுக்கலாங்க உங்களுக்கு. உங்களோட கேப்டன் ஒரு எண்ணில் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கொஞ்சமாவது கேப்டனுக்கு கான்ஃபிடன்ஸை கொடுத்து யூ நீட் டு கிவ் சப்போர்ட். இந்த நடிப்புக்கு பேட்டே எப்படி பிடிக்கணும்னு தெரியல. ஷபாஷ் நடீமுக்கு பேட்டை எப்படி பிடிக்கணும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த 2010 ஒரு 10 years முன்னாடிலாம் இஷாந்த் வாஸ் பிளேயிங் பிரில்லியன்ட்லி. இஷாந்தை கூட அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இஃப் groomed ப்ராப்பர்லி, இஃப் he gets ப்ராப்பர் கோச்சிங்,
டுவர்ட்ஸ் இஸ் பேட்டிங் அப்படின்னா he can become a reliable பேட்ஸ்மேன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல லக்ஷ்மன் அண்ட் இஷாந்த் சர்மா, விவிஎஸ் லக்ஷ்மன் இஷாந்த் சர்மாவும் தே ஃபார்ம்ட் a brilliant partnership. அது ஆஸ்திரேலியன்ஸால நம்பவே முடியாது அந்த மேட்ச் எப்படி அவங்க கை மீறி போச்சு அப்படின்னு. மொஹாலியில நடந்தது 2010. லக்ஷ்மன் அண்ட் இஷாந்த் சர்மா அவங்களோட பார்ட்னர்ஷிப்னால we will win that match. of course லாஸ்ட்ல இஷாந்த் அவுட் ஆயிடுவாரு, அந்த பிரக்ஞான் ஓஜா அண்ட் லக்ஷ்மன் கடைசியா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இஷாந்தோட டெசிசிவ் இன்னிங்ஸ் he will score 30s அந்த மேட்ச்ல 31 if I am not wrong. ஸோ அந்த இன்னிங்ஸ் எல்லாம் இப்போ எங்க போச்சுன்னே தெரியல இஷாந்துக்குலாம். பும்ரா ஓகே, பும்ரா வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல அடிச்சாரு அண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி நியூ when it comes to batting. பும்ரா வந்து மெயினா ஒரு bowler தான், பட் ஆஸ்திரேலியாவில் he performed well with his bat. ஸோ நான் மெயினா வந்து சொல்றது வந்து இந்த நடிமை பத்தி தான். இந்த நடிமை டீம்ல எடுத்தது ஆல்ரெடி நான் வந்து பேசிட்டேன். இட் வாஸ் அ புவர் செலெக்ஷன் ஃப்ரம் கோலி அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் இந்த நம்பர் 9 நம்பர் 10 நம்பர் 11 பேட்ஸ்மேன் கொஞ்சமாவது கான்ட்ரிபியூட் பண்ணும். ஒரு அவங்க வந்து ஒரு மெயின் பேட்ஸ்மேன் இப்போ கோலியோட ஆடுறாங்கன்னா ஒரு 20 to 30 ரன் பார்ட்னர்ஷிப் ஆர் ஒரு 15 to 20 ரன் பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் டு சப்போர்ட் யுவர் கேப்டன். அதுதான் எதிர்பார்க்கறது, வேற எதுவும் பெருசாலாம் எதிர்பார்க்கல. இந்த இங்கிலாந்துல பாருங்க, இங்கிலாந்துல இன் தேர் கண்டிஷன்ஸ் நான் சொல்றேன், இந்த ஸ்டூவர்ட் பிராட்லாம் ஹவு எஃபெக்டிவ் தே ஆர் அப்படின்னு சொல்லி. ஸ்டூவர்ட் பிராட், ஆண்டர்சன் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு தே வில் வித்ஸ்டாண்ட். ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்துல நடக்கப்போ 2014 ட்ரெண்ட் பிரிட்ஜ் நினைக்கிறேன், ரூட் அண்ட் ஆண்டர்சன் வந்து ஒரு 180 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அதுல அந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணுவாங்க. பட் அப்கோர்ஸ் நான் 180 ரன் பார்ட்னர்ஷிப்பை பத்திலாம் நான் எதிர்பார்க்கல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 ரன் ஸ்டாண்ட், ஒரு 15 to 20 ரன் ஸ்டாண்ட் பர் விக்கெட். ஸோ இவன்கிட்ட ஒரு 20 ரன், அவன்கிட்ட ஒரு 20 ரன், ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் தே மேக் வித் பிக் கான்ட்ரிபியூஷன்ஸ். smaller contributions can make big difference towards the team's total. அப்படிதான் இங்கிலாந்துக்கு டோட்டல் வந்தது. இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த மமௌத் டோட்டல் வந்ததுக்கு மெயினா ரூட், ஸ்டோக்ஸ், இந்த சிப்லி இவங்க 3 பேர். பட் அதை தவிர இந்த பார்ட்னர்ஷிப், த ஸ்மால் லிட்டில் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் பட்லர் அண்ட் பெஸ், அப்புறம் இந்த பெஸ் அண்ட் லீச், இவங்கெல்லாம் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படியே தள்ளி டோட்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு இமயமலை டோட்டல் மாதிரி ஒரு 578 ரன்ஸ் கொண்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து இட் வுட் பி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்தியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யூ நீட் bowlers who can bat a little bit. கொஞ்சமாவது அவங்களுக்கு பேட்டிங்ல ட்ரைனிங் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங்டன் சுந்தரை பிக் பண்ணது இட் வாஸ் அ பிரில்லியன்ட் டெசிஷன் ஃப்ரம் கோலி. நான் செலக்ஷன் இஷ்யூல நம்ம வந்து நடிமை பிக்கப் பண்ணது கேவலமான டெசிஷன் நம்ம சொன்னா கூட வாஷிங்டன் சுந்தரை எடுத்ததுன்றது ஒரு பெரிய இட் வாஸ் அ பிரில்லியன்ட் டெசிஷன். ஸோ கோலி ஷுட் பி கிவன் டியூ கிரெடிட் whenever it is due. ஸோ அந்த மாதிரி ஒரு போலர் who can bat a little bit அப்படின்ற மாதிரி போலர். அதே மாதிரி இஷாந்த் சர்மா அண்ட் இவனுக்கு பதிலாக இஷாந்த் சர்மாவுக்கு ப்ராபப்லி சர்துல் தக்கூர் would have been a better pick. ஏன்னா இஷாந்த் சர்மா அளவுக்கு சர்துல் தக்கூரால போலிங் போட முடியாது. அதுல போலிங் வைஸ் இஷாந்த் தான் பெட்டர், நான் ஒத்துக்கிறேன். பட் உங்களுக்கு சர்துல் தக்கூர் வந்து இஸ் நாட் சடன்லி அ பேட் போலர், ஓரளவு போடுவான். இப்போ ஆஸ்திரேலியால இ போல்ட் பிரில்லியன்ட்லி 3-4 விக்கெட்லாம் எடுத்தான், போய் பிரமாதமா வந்து இது பண்ணலாம். பட் அதே மாதிரி சர்துல் தக்கூர் கேன் டீசென்ட்லி பேட். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளேயர்ஸ் தேவை. ஆர் இருக்கிற பிளேயர்ஸ் இப்போ வந்து இப்போதான் இதுதான் பிக்சட் 11 அப்படின்னா இந்த 9, 10, 11 பேட்ஸ்மேன் வந்து they have to contribute a little towards the team cause. அப்போதான் உங்களுக்கு வந்து டீமுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல நான் பார்த்தேன், ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு 7 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா இந்தியா காலி. ஆப்போனண்ட் வந்து இங்கிலாந்து வந்து 7 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா ஷபாஷ் நடீமுக்கு பேட்ட பிடிக்க தெரியாது, இஷாந்துக்கு பேட்ட பிடிக்க தெரியாது, பும்ராக்கு பேட்ட பிடிக்க தெரியாதுன்னு ஒன் எக்ஸ்பர்ட் ஹஸ் கமெண்டட். ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது கடைசியில். ஸோ எவ்வளவும் தெரியல, லோயர் ஆர்டர் டெய்லாம் தேவர் ஸோ புவர் when it comes to batting. கொஞ்சமாவது பேட்டிங் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற இதில் they have to improve. Okay, so Indian tail has to remarkably improve when it comes to their batting department. இப்போதாக ரியல் சேலஞ்ச் இந்தியாவுக்கு என்னன்னா, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல இந்தியா requires minimum of 2 victories. So 2-1 இல்ல 3-1 இந்த சீரீஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியா will go to the final and they will play New Zealand. இப்போ அப்படி இருக்கு சிச்சுவேஷன், அப்படிதான் அதான் சிச்சுவேஷன். இங்கிலாந்துக்கு இட் இஸ் a voluminous task for them. So இப்போ 1-0 ஜெயிச்சிருக்காங்க. they require another minimum of 2 more victories.
3-0 or 4-0 or a whitewash. 3-0 ஜெயிக்கலாம். இங்கிலாண்டோட பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆஃப் 3 மேட்சஸ் ஆர் 3-1 அந்த மாதிரி மார்ஜினில் ஜெயிச்சாங்கன்னா இங்கிலாந்து வில் கோ த்ரூ. இஃப் தி சீரீஸ் எண்ட்ஸ் இன் அ ட்ரா 1 ஆலோ இல்லை 2 ஆலோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியா வில் கோ த்ரூ டு த ஃபைனல். ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சே ஆகும். இதை ஜெயிச்சா ஆனால் இப்போ இங்கிலாண்டை ஜெயிக்க விட்டோம், நெக்ஸ்ட் மேட்சும் இங்கிலாந்து வந்து 2-0 வின்னிங் அப்படின்னா இந்தியா கேன் ஒன்லி மேக்ஸிமம் தே கேன் ட்ரா 2-2 அப்படின்னு சொல்லி 3rd and 4th டெஸ்ட் அகமதாபாத் ஜெயிச்சு தே கேன் மேக்ஸிமம் ட்ரா த சீரீஸ். ட்ரா ஆயிடுச்சுன்னா அன்பார்ச்சுனேட்லி இந்தியா கேனாட் குவாலிஃபை ஃபார் த ஃபைனல் ஆஃப் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ இப்போ இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இட் வில் பி very very crucial and India will be under enormous pressure. So in the pressure la we have to withstand. Toss is not in our control. யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. if England wins the toss, இதே மாதிரி ஜெயிச்சாங்க, இங்கிலாந்து வந்து டாஸ் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டாஸ்க்கு முன்னாடி இந்த பிளேயிங் லெவனில் we have to be very careful. பிளேயிங் லெவனில் குல்தீப் யாதவ் has to be selected in place of Nadeem. அது ஒரு கன்ஃபார்ம்டாக வந்தே ஆகலாம் குல்தீப் யாதவ். ஏன்னா குல்தீப் யாதவுக்கு அந்த ஏரில் வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் கேரி when he gets while spinning the ball அந்த ஏர்லேயே ஒரு மேக்ஸிமம் லூப் கொண்டு வருவார் அவரோட போலிங்கில். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இட் வில் கீப் த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் கெஸிங். எங்கே வருது பால், டேர்ன் ஆகுதா ஸ்ட்ரைட்டாக வருதா அப்படின்றது பேட்ஸ்மேனுக்கு தெரியாது. இந்த சபாஷ் நடீம் வந்து ஒரே மாதிரி பாலை போடுறாரு. ஸோ பால் இஸ் நாட் ஸ்பின்னிங், ஆஃப் ஸ்பின்னும் ஆக மாட்டேங்குது, லெக் ஸ்பின்னும் ஆக மாட்டேங்குது. ஸோ இஸ் bowling விக்கெட் டு விக்கெட் ஸ்ட்ரைட்டாக போடுறாரு. பட் தட் won't help. ஸோ அதனால குல்தீப் யாதவ் ஷுட் கம் இன் டெஃபினெட்லி இன் பிளேஸ் ஆஃப் சபாஷ் நடீம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஐ எம் நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் இஷாந்த். இஷாந்த் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். பட் இப்போதைக்கு இன்ஜுரின்றதுனால அவரோட பெஸ்ட்ல அவர் இல்லை. ஸோ அதனால ஐ வில் ப்ராபப்ளி ரெக்கமெண்ட் டு ட்ராப் இஷாந்த் or to rest Ishant. Drop-ன்றது ஒரு மோசமான வேர்டு. So I will use the word to rest Ishant and bring Shardul Thakur in place of Ishant. ஏன்னா Shardul Thakur can bowl decently and he is a proper batsman, a proper tail-ender who can bat very well. So அந்த மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. பிரிஸ்பேனில் போய் has proved, has given us some match winning contribution. So அந்த மாதிரி Shardul Thakur if picked அப்படின்னா then he will perform better. So 2 changes I will recommend. Kuldeep in place of Nadeem and Shardul Thakur in place of Ishant. So இதை வந்து இந்தியா பண்ணாங்க அப்படின்னா bowling கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். மோர் தேன் bowling, பேட்டிங் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் இன்னும். ஏன்னா ஒரு ஷர்துல் தக்கூர் ஒரு அடிஷன் வந்து ஒரு வெல்கம் அடிஷன் டுவர்ட்ஸ் பேட்டிங். இந்த லோயர் ஆர்டர் பேட்டிங் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. எஸ்பெஷலி when we win the toss சிச்சுவேஷனே வேற. ஏன்னா அந்த டாப் 4 இந்த ஓப்பனர்ஸ் 2 பேர் பிளஸ் புஜாரா அண்ட் கோலி தே வில் பிளே வெரி வெல் அண்ட் தே வில் ஸ்கோர் 500 பிளஸ் அடிச்சிருவாங்க எப்படியும். ஸோ இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்த ஸ்கோர் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துடும் ஈஸியாக. ஸோ டாஸ் தான் மேட்டர். பட் டாஸை வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் இந்த 2 சேஞ்சஸ் இந்த பிளேயிங் லெவலில் ஐ ரெக்கமெண்டட். குல்தீப் இன் பிளேஸ் ஆஃப் நடீம் அண்ட் ஷர்துல் தக்கூர் இன் பிளேஸ் ஆஃப் இஷாந்த் கொண்டு வந்தால் even if England bats first toss win பண்ணி choose to bat பண்ணாலும் நடீமோட குல்தீப் is a far better spinner. So he will take at least 3 to 4 wickets. ஒரு இன்னிங்ஸ்க்கு அவர் 3 to 4 wickets எடுப்பார். ஸோ ஒரு மினிமம் ஆஃப் 3 எடுத்தாலும் கூட 3 + 3 6 wickets ஆகிடும் மேட்ச்சில். அது வந்து சிவியர் கான்ட்ரிபியூஷன். 6 wicketsன்றது எடுக்கிறாரு ஒரு மேட்ச்சில் அப்படின்னா. ஓகே, ஸோ இந்த 2 சேஞ்சஸை இந்தியா பண்ணாங்களா தென் they will have a very good chance to restrict England. டாஸ் வின் பண்ணா திரும்ப ரூட் இஸ் இன் டெரிஃபிக் ஃபார்ம் அட் த மோமெண்ட். ஸோ நல்லா பிரமாதமாக ஆடி கொடுத்துருக்காரு. ஹி பிளேட் அ கேப்டன்ஸ் நாக். ரூட் வந்து ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் ஸ்ரீலங்காவில் அடிக்கும் போது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஸ்ரீலங்கன் bowling attack is not that fiery. அவங்க ஸ்ரீலங்காவில் போய் இப்போ யார் வேணாலும் போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் வச்சு இந்தியன்ஸ் அதுவும் இந்த குவாலிட்டி bowlers லைக் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்மளாம் ஆடுறாரு அப்படின்னா சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ ரூட் வந்து திரும்ப செகண்ட் டெஸ்ட்டில் வந்து இப்போ இங்கிலாந்து பேட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கூட அவர் வந்து இதே மாதிரி மோர் ஆர் லெஸ் நீங்கள் டபுள் செஞ்சுரி இல்லாட்டாலும் யூ ஸ்கோர் ஃபார் டீசென்ட்லி ஒரு 60 to 70 ரன்ஸ் ரூட்டுக்கிட்டே எதிர்பார்க்கலாம். பட் அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை டு கண்டெயின் அதர் பேட்ஸ்மேன்.
இப்போ பட்லர் இல்லை, அது ஒரு பெரிய லாஸ் இங்கிலாந்துக்கு. பட்லர் வந்து இஸ் லீவிங் இந்தியா. இப்போ he would have left India by now. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக ஒரு கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபோக்ஸ் வராரு. இந்த ஃபோக்ஸ்லாம் ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் பிளேயர்லாம் கிடையாது. ஸோ ஈஸிலி ஃபோக்ஸ் கேன் பி டிஸ்மிஸ்ட். ஸோ அந்த மாதிரி வி கேன் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் அதர் பேட்ஸ்மேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இஃப் இந்தியா பிக்ஸ் த பெஸ்ட் பாசிபிள் 11 அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பண்ணி வி ஹாவ் டு ட்ரை அண்ட் லெவல் த சீரீஸ். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி a huge pressure game for India. And I hope that Kohli makes these changes, and I sincerely hope that India wins and entertains the fans. Fans allowed னு சொல்லியிருக்காங்க. That is a welcome sign. சேப்பாக்கில் வந்து ஃபேன்ஸை திரும்ப பார்க்கறது, ஒரு ஸ்டேடியத்தில், கிரிக்கெட் ஸ்டேடியத்தில், இந்தியன் கிரிக்கெட் ஸ்டேடியம் எஸ்பெஷலி, அதில் ஃபேன்ஸ் வந்து திரும்ப பார்க்கறது அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல்கமிங் நியூஸ் ஃபார் கிரிக்கெட் ஃபேன்ஸ். அது வந்து சேப்பாக் ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ சியர் பண்ணுவாங்க. தே லைக் டு ஹாவ் ஜென்ரலி குட் கிரிக்கெட். இப்போ ஜோ ரூட் டபுள் செஞ்சுரி போட்டது அப்போ கூட இந்தியன் ஃபேன்ஸ் வேர் வெரி வார்மிங். ரொம்ப ஒரு வார்மிங், அருமையான கெஸ்டர் கொடுத்து ஜோ ரூட்டுக்கு அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி இந்த காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ தே வுட் லைக் டு சி a very good brand of cricket. அது எந்த டீம் விளையாடனாலும் they will encourage. ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் நம்ம சேப்பாக் ஃபேன்ஸ். சேப்பாக் ஃபேன்ஸை திரும்ப பார்க்கறது, ஸ்டேடியத்தில் பார்க்கறதுன்றது இட் இஸ் அ blessing in disguise, and hope India entertains us with their best brand of cricket. So I wish India good luck for the rest of the series. Okay, so playing 11 பற்றி நான் சொல்லிட்டேன். What India has to do from here on அப்படின்னு சொல்லி, India has to play aggressive brand of cricket by making suitable changes. இப்போ நான் சொன்ன மாதிரி playing level they have to make some 2 changes in order to strengthen their bowling and also in their batting department. So இதெல்லாம் பண்ணாங்கன்னா hopefully we can win the next match and level the series 1-1. இப்போ இங்கிலாந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கிலாந்து has to be given due credit for their phenomenal achievement. சப்கான்டினென்ட்ல வந்து இந்தியாவில் அதுவும் த்ராஷிங், இது 274 ரன்ஸ்ன்றது லிட்ரல் த்ராஷிங். இந்த மாதிரி பண்ணதுன்றது இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பட் இந்தியா இப்போ நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இந்தியா கேன் சர்டன்லி புட் அப் அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த செகண்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ இன்னொரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் ஒன்று சொல்லிட்டு போகிறேன் உங்கள்கிட்ட. இந்த தேர்ட் டெஸ்ட்டு, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் எல்லாருமே, நானும் பேசணும், விஸ்வநாத்தும் பேசினாரு. ஸோ பேசும்போது we were all speaking for a draw. இந்தியா வந்து மேட்ச் வந்து ட்ராவ் ஆகிடும், அப்படிதான் வந்து ட்ராக்கு தான் பர்சன்டேஜுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, இந்தியன் விக்டரிக்கு சான்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி விஸ்வநாத்லாம் நேற்று கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னார். பட் ஒரே ஒருத்தர் தான் ஆரம்பத்துலேருந்து தேர்ட் டேலேருந்து இந்தியன் விக்டரிக்கு சான்ஸே கிடையாது, இங்கிலாந்துக்கு கம்ப்ளீட் டாமினன்ஸ், இங்கிலாந்து வில் வின் பை அன் இன்னிங்ஸ்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணது. அவர் வேற யாரும் இல்லை, இந்த ஷோவோட ஓனர் கம் ப்ரொடியூசர் மிஸ்டர் ராம்கி. ஸோ ஐ கிவ் ஃபுல் கிரெடிட் டு ராம்கி ஃபார் த வே ஹி ப்ரெடிக்டட். நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ப்ரொடிக்ஷன். ஏன்னா இப்போ இந்தியா வந்து ரீசெண்டாக பிரிஸ்பேனில், சிட்னியில் ஹீரோயிக்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தப்போ நாங்கள் வந்து நினச்சோம், சரி அட்லீஸ்ட் வந்து இந்தியா கேன் ட்ரா திஸ் டெஸ்ட் மேட்ச், ஆர் இஃப் at all a miracle can happen, if they can even win this test match அப்படின்னு சொல்லி. பட் வின்னிங்க்கு இந்த தேர்ட் டே முடிஞ்சப்போ பாசிபிலிட்டி 0ன்னு ஆகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டோம் இந்தியா கேன் ட்ரா திஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டோம். அதுக்கு சான்ஸே கிடையாது, கன்ஃபார்மாக இங்கிலாந்து தான் வின் பண்ணணும். அவர் தேர்ட் டேயோட எண்டில் he predicted. ஸோ எக்ஸாக்ட்லி தட் ஹேப்பன். ஸோ நல்ல அருமையான ப்ரொடிக்ஷன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் ஐ ஹோப் Indian fans will be treated to even more better cricket by us in the second test. Okay, good luck எல்லாரும். செகண்ட் டெஸ்டோட ஸ்டார்டிங்கில் the day before the second test நம்ம ப்ரிவியூவில் சந்திக்கலாம். எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, and don't lose hope. India will fight hard. Okay, bye. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், நண்பர்கள், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வல்லுநர் ஆர் சுப்பிரமணியம் பேசினதை கேட்டீங்க. நீங்கள் ரொம்ப அருமையாக பேசினார், தன் கருத்தை தெரிவித்தார். இந்த மேட்சோடு இந்த கோர்ஸ் ஆஃப் த பிளே எப்படி போச்சு, அப்புறம் அடுத்தது ரெண்டாவது டெஸ்ட்டு எவ்வளோ வைட்டல் இந்தியா வின் பண்ணுறது, அதுக்கு உண்டான சேஞ்சஸ் எல்லாம், பாசிபிள் சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தன்னுடைய கருத்தை அருமையாக தெரிவித்தார். அவருக்கு நம்முடைய நன்றி. இப்போ இன்னொரு வல்லுநர் ஆர் விஸ்வநாத்
தன்னுடைய எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காரு. விஸ்வநாத் அவர்களே, தங்களுடைய கருத்தை இப்பொழுது நமது நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டே. அதாவது இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் த சீரீஸ் வந்து தேவ் மசாக்கடஸ். ஸோ அது வந்து இட் இஸ் டோட்டலி ஷேட்டரிங் லாஸ் இந்தியாவுக்கு. 220 ஆட் ரன்ஸில் ஜெயிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இங்கிலாந்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இங்கிலாந்து. சூப்பர் அச்சீவ்மெண்ட் இது. கடைசியாக இந்தியா வந்து ஒரு ஹோம் டெஸ்ட்டை தோத்ததே, அதாவது ஓவராலாக இந்தியா லூசிங் அ ஹோம் டெஸ்ட் கடைசியாக 2017 4 இயர்ஸ் முன்னாடி. அப்போ தட் ஷோஸ் த ஹவு மச் இங்கிலாந்து ஹஸ் பெர்ஃபார்ம்ட் இன் திஸ் டெஸ்ட். அதுவே ஒரு டியூ கிரெடிட். ஏன்னா 4 வருஷம் கழிச்சு ஒரு டீமை ஜெயிக்கணும், ஒரு ஸ்ட்ராங் ஹோம் சைடை ஜெயிக்கணும் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டெட்டர்மினேஷன். அது இங்கிலாந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் டாஸை ஜெயிச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அது லக்குன்னு தான் சொல்லணும். பட் டாஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்ரிதிங் தே ஹேட் டு டூ இட் ரைட். அதை எவ்ரிதிங் தே டிட் ரைட் ஃப்ரம் பால் நம்பர் 1 டில் த லாஸ்ட் மொமெண்ட். அது எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. ஸோ இப்போ நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 திங்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட்டே விழாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் விழக்கூடாது விழாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆண்டர்சனும் பெஸ்ஸும் இல்லை ஆண்டர்சன் லீச் இல்லை ஆர்கர் பெஸ்ஸு ஆர்கர் லீச் அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர் காம்பினேஷனில் போடுவாங்க. அண்ட் ஸோ இந்த காம்பினேஷன் வந்து இட் மே நாட் சூட் டு டேக் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அங்கே தான் ஷாக்கே. அந்த மேட்சே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் இன் மை ஒப்பீனியன் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டிசைடட் தான் சொல்லணும். ஏன்னா விழக்கூடாத விக்கெட்டு. அதாவது மார்னிங்கில் நீங்கள் கேட்டிருந்தீங்க இங்கிலாண்டை வந்து ஜென்ரலாக விச் விக்கெட் யூ கன்சிடர் as a massive wicket in any situation for இந்தியன்ஸோட விக்கெட்ல எது பிகெஸ்ட் விக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா எனி சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம்ல they will say சேட்டேஸ்வர் புஜாரா. ஜோ ரூட் முதல் இன்னிங்ஸே சொல்லியிருந்தான் it will be a massive wicket அப்படின்னு தேர்ட் டேலேயே சொல்லியிருந்தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போது. ஸோ அது முதல்லயே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் த பிளேலேயே சேட்டேஸ்வர் புஜாரா டிஸ்மிஸ்ட். ஸோ அதில் என்னன்னா இந்தியா ஹேட் டு ட்ரா ஆர் வின் திஸ் டெஸ்ட் வித்தவுட் புஜாராஸ் கான்ட்ரிபியூஷன். அது வந்து ரொம்ப 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 இம்ப்ராபபிள் அதுலேயே. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ப்ளோ இந்தியாவுக்கு. அண்ட் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்றுக்கு இன்னொன்று சொல்லியிருந்தேன், தே ஷுட் ஷோ பாசிட்டிவ் இன்டென்ட். வந்தோடனே தே ஷுட் ஸ்டார்ட், அதாவது ஒரு இன்டென்ட் காட்டணும். ஒரு சேஸோ ஒரு ட்ராக்கோ எதுவாக இருந்தாலும் தே ஷுட் ஷோ இன்டென்ட் அப்படின்னு. இன்டென்ட் காமிச்ச 2 பேட்ஸ்மேன் தான் நீங்கள் கிளீனாக யூ கேன் சி அண்ட் தேவர் ரிவார்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஷோ ட்ரெமெண்டஸ் இன்டென்ட். அஃப்கோர்ஸ் 6க்குலாம் ட்ரை பண்ணலாமல், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ட் ஷாட் தான் சொல்லணும். பட் அவன் அடிக்க வேண்டிய பால் தான் அடித்தான். அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸ்லாம் he was ஆல் கிளாஸ் எப்பவும் போல. வெரி கான்ஃபிடென்ட் பிளேயர். அவன் டிஃபென்ஸ் வச்சு போல்ட் ஆகும்போது கூட he was so confident. வாட்டர் டைட் டிஃபென்ஸ் அப்படி வைக்க வந்தான். பட் பேட் அண்ட் பேட் கேப்பில் வந்து இட்ஸ் ஸ்லைட்லி ஸ்னீக் த்ரூ. தட் வாஸ் பியூட்டி ஃப்ரம் ஆண்டர்சன். அது வந்து அன்டிஸ்பியூட்டபிள். பட் நீங்கள் மீதி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா டிஃபென்சிவ் அப்ரோச் ரைட் ஃப்ரம் ரோஹித் சர்மா இருந்து டில் நேற்றுக்கு அவுட் ஆன ரோஹித் சர்மாலேருந்து இன்னைக்கு கடைசியில் விக்கெட் விழுந்த பும்ரா வரைக்கும். பும்ரா ஆஃப்கோர்ஸ் ஈவென்ட் ஃபார் த ஷாட். ஸோ என்ன ஓவராலாக சொல்கிறேன், யாருமே வந்து ஒரு இன்டென்ட்டோ ஒரு நம்ம கிரீஸில் நிற்கணும் அப்படின்னு அப்ளிகேஷனோ யாருமே காட்டல. அண்ட் விராட் கோலி நான் பிளேயர் சூப்பர் இன்னிங்ஸ். ஃபுல்லாக என்ஜாய் டோட்டலி. அதாவது ஒரு எண்டில் எல்லாம் பொட்டு விழுறாங்க. சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் விழுந்தாச்சு, புஜாரா ராக் சாலிட் வாலே விழுந்தாச்சு, ரானே விழுந்தாச்சு, அனதர் சீனியர் பிளேயர் எல்லாம் விழுந்தா கூட ஈ ஸ்டூட் அட் ஒன் எண்ட். அதாவது காமாக இருந்தான். அவனோட அந்த அப்ரோச் பிடிச்சது காமாக இருந்தான். அண்ட் ஈ ஷோட் இன்டென்ட் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து. பவுண்டரிஸ் அடிக்கலனா கூட he was trying to score singles, rotate, strike. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இதில். ஏன் சொல்ல வரேன்னா அந்த மென்டல் இது we should show England, we should show the opponents that we are here to do something special. அதை வந்து கோலி did it exactly. அது வந்து ஒரு பிடிச்ச விஷயம் எனக்கு நீ இந்த பேட்டிங்கில். ஸோ மீதி யாருமே சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை அதை பேசுறதுக்கு. ஏன்னா எல்லாம் வந்த வேகத்துலேயே எல்லாரும் போயிட்டாங்க. சபாஷ் நதீம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பால் மேட்ச் ஆரம்பிக்கும்போது நினைச்சேன் சபாஷா போலிங் போடுவானா அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனால் அது ஒன்றுமே நடக்கல. பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி சபாஷ் வந்து ஒன்றுமே didn't do much. ஸோ அது வந்து இட் இஸ் அ பிக் செலெக்ஷன் மிஸ்டேக் கோலியோடு. ஸோ சபாஷ்க்கு பதிலாக ஷோர்லி குல்தீப் யாதவ் ஷுட் ஹவ் பீன் செலக்டட். அது வந்து இட் காஸ்ட் த கேம் தான் சொல்லணும் சபாஷ் நதீம் எடுத்தது. பட் அஃப்கோர்ஸ் இஷாந்த் சர்மா 50-50 கால் மேபி. இஷாந்த் சர்மா டிட் போல் வெல் இந்த டெஸ்ட் ஃபுல்லாக போல்ட் வெரி வெல். ஸோ அவனை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டும் வரலாம். இட் இஸ் அ குட் கால் டு பிரிங் சிராஜ் ஆர் தக்கூர் who are
ஈக்குவலி கேப்பபிள் இஃப் நாட் பெட்டர் bowlers. சிராஜ் தக்கூருக்கு சான்ஸ் கொடுக்கணும் தப்பு கிடையாது. அண்ட் சக்கூர் கேன் ஆல்சோ பேட். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ இங்கிலாந்து bowling பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து bowlers ஆல் தே ஹேட் டு டூ வாஸ் அந்த ரஃப்ல பிச் பண்ண வேண்டியது. அங்கே பிச் பண்ணால் அந்த பால் வில் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கணும் டே ஆரம்பிக்கும் போது. அதை தான் அவங்க பண்ணாங்க. புஜாராவோட எல்லா டிஸ்மிஷனும் பாருங்களேன். ரோஹித் சர்மாவுக்கு இந்த பால் லிட் இந்த ரஃப் வச்சு குத்தி டர்ன் அண்ட் தென் கிளீன் போல்ட். டிஃபென்ஸ் வைக்க போய் குடன்ட் ஹேண்டில் தட். அதே மாதிரி புஜாரா ரொம்ப ஏர்லியாக வச்சிட்டான். அவன் டிஃபென்ஸ் வைக்க வரும்போது ஏர்லியாக வச்சிட்டான். அந்த பால் லிட் இந்த ரஃப் ஓவர் பவுன்ஸு க்ளவுட் இட் டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டோக்ஸ் கிட்ட. அதே மாதிரி கோலிக்கு இந்த பால் கெப்ட் வெரி லோ. அகைன் இட் வாஸ் இந்த ரஃப் ஸ்டோக்ஸ். இன்ஃபேக்ட் இன்னொன்று என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா நான் அதை யார்கிட்டையும் சொல்லலை. நான் மேட்ச் பார்க்கும்போது ஸ்டோக்ஸ் போலிங்க்கு வந்தோடனே இட் ஸ்ட்ரக் மீ சம்திங் ஸ்ட்ரக் மீ. கோலிக்கு இட் இஸ் சம் டேஞ்சர் பீரியட் இப்போ. ஏன்னா ஸ்டோக்ஸ் டிட் கம் டில் தட் பீரியட். அந்த 3 ஓவர் தான் போட்டான்னு நினைக்கிறேன் செகண்ட் இன்னிங்ஸில். பட் அவன் ஃபர்ஸ்ட் பால் போட வரும்போதே இட் ஸ்ட்ரக் மீ. இட் டுக் மீ பேக் டு மெமரிஸ் ஆஃப் எட் பேக்ஸ்டன் 2018. செகண்ட் இன்னிங்ஸில் இதே மாதிரி தான். அண்ட் இந்தியா வர் வின்னிங் பொசிஷன். ஹர்திக் பாண்டியாவும் கோலியும் விளையாடும் போது இதே மாதிரி ஸ்டோக்ஸ் வந்து he was not expected to take wicket of விராட் கோலி. பிளம்மா வந்து இதே மாதிரி லோ பால் இட் கெப்ட் லோ. விராட் கோலி வாஸ் ஸ்டாப்ட் பிளம் இன் ஃப்ரண்ட் அண்ட் தென் LBW அவுட். இந்தியா தோத்துறாங்க. இவன் வந்தோடனே எனக்கு தோணிச்சு எல்லாம் ஆண்டர்சனை கான்ஃபிடென்ட்டாக ஆடலாம் கோலி. அதே மாதிரி லீச் பெஸ் எல்லாரும் பிளேட் வெரி கான்ஃபிடென்ட்லி. பட் ஸ்டோக்ஸ் வந்தோடனே இட்ஸ் சம்திங் ஸ்ட்ரக் மீ அண்ட் அதே மாதிரி ஆகிப்போச்சு. he couldn't manage that low ball. ஸோ எல்லா பால்ஸுமே இந்த ரஃப்ல பிச்சு குத்தி ராணேக்கும் அதே மாதிரி தான். இட் வாஸ் அ பியூட்டி. ஆண்டர்சன் வந்து ஸ்பின் பிச்சில் லீச் விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அஃப்கோர்ஸ் பெரிய விஷயம் கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா இட் இஸ் அ ஸ்பின் பிச் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்கலாம். 4 விக்கெட்ஸ் எடுத்து இட் இஸ் அ வெரி குட் அச்சீவ்மெண்ட். அது இந்தியன் பேட்ஸ்மேன் இந்தியாவில் வச்சு எடுக்கிறது குட் அச்சீவ்மெண்ட் தான். பட் ஆண்டர்சனோட அச்சீவ்மெண்ட் வந்து இட் இஸ் வால்யூமினஸ். ஏன்னா ஒரு 5th டே பிச் சென்னை பிச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இல்லாத பிச்சில் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணி காட் கில் அண்ட் ரஹானே. ஸோ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். பேண்ட் வாஸ் நாட் பாசிட்டிவ். ரொம்ப பாசிட்டிவாலாம் ஆடலாம். he didn't try to capitalize. வந்தோன்னா he could have started off brilliantly but அடிக்கல. அண்ட் டியூ கிரெடிட் அகைன் டு ஆண்டர்சன். அந்த பால் வந்து இட் வாஸ் ஸ்லோ கட்டர். அப்படி வந்து அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பேண்ட்டுக்கு. he flicked it but straight to hands. ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்சன் should have been the standard bowler இன்னைக்கு. லீட்ஸ் அஃப்கோர்ஸ் the numbers say 4 wickets பட் ஆண்டர்சனோட அந்த 3 தான் இட் வாஸ் அ க்ரூஷியல் பிரேக் த்ரூஸ். அந்த ஒரே ஓவரில் டபுள் ஸ்ட்ரைக் அது வந்து இட் dented இந்தியா கம்ப்ளீட்லி. So no intent from India. So it was already on the wall. Intent illanone it was on the wall that India will lose surely. And in the mari pitch you cannot survive defending all day. So adu vandu or thing. And beautiful bowling by England. They put it in the rough correcta. Enga pitch ponumo anga pitch pannanga. They got the due rewards. So wonderful performance. So idella irukku. Ipo vandu so ipo World Test Championship da idhula vandu romba mukkiyamaana part. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் அஃப்கோர்ஸ் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சீரீஸ். எல்லாரும் ஆவலாக எதிர்பார்ப்பாங்க இந்தியா இங்கிலாந்து எப்படி போகுது அப்படின்னு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் ஃபார் த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அதுவும் லாஸ்ட் சீரீஸ். அதுவும் இந்தியா ஹேவ் அ ஸ்டேக் இந்த ஃபைனல் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் நல்லாவே பிரைட் சான்சஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேட் வி ஒன் ஆர் அட்லீஸ்ட் ட்ரான் த கேம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிக் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா செகண்ட் அண்ட் இன்னும் மீதி இருக்கிற 3 டெஸ்ட்ல எனி 2 இஃப் யூ வின் வி கோ த்ரூ. இப்போ அதே சிச்சுவேஷன் தான். வி வின் எனி 2 வி வில் கோ த்ரூ. நோ ப்ராப்ளம்ஸ் இன் தட். பட் என்ன இப்போ ப்ராப்ளம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இது ஒரு ஷேட்டரிங் லாஸ், மென்டலி ஷேட்டரிங் லாஸ். இது வந்து ரெக்கவர் ஆகுது. இட் மே டேக் சம் டைம். பட் ஹேவிங் செட் தட் இந்த மாதிரி போன எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் ஆச்சு. 2017 ஆஸ்திரேலியா சீரீஸ்லையும் ஆஸ்திரேலியா ஆட வெரி குட் ஸ்குவாட் இன்க்ளூடிங் வார்னர் அண்ட் ஸ்மித். இதே மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் புனேல தே மசாகடஸ் லிட்டரலி. ஸ்டீவன் ஓகஃபே ரன் த்ரூ ஓவர் லைன் அப். இங்கே லீச் எப்படி பண்ணணும் லீச் அண்ட் ஆண்டர்சன். அங்கே ஸ்டீவன் ஓகஃபே ரன் த்ரூ ஓவர் லைன் அப் அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல புனேல ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு வி கேம் பேக் வெரி ஸ்ட்ராங்லி. பெங்களூர்ல செகண்ட் டெஸ்ட் வி ஒன் அண்ட் தென் வி வெண்ட் ஆன் டு வின் த சீரீஸ் ஆல்சோ. ஸோ 2-1 அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு நம்ம வந்து வி ஷுட் ஸ்ட்ரென்தன் அவர் the 11 should be strong. Basically the playing 11 should be very strong. இப்போ bowlers who can bat, Kohli himself stressed on this point. I want bowlers who can bat, who can contribute with the bat. Ashwin and Sundar are more than capable with the bat. அது வந்து ஒரு good selection. அதே மாதிரி ஷர்துல் தக்கூர், சிராஜ் வந்து he can give you pace and bounce. And சிராஜ் வந்து he can bowl lot of overs continuously. அது ஒரு advantage. ஃபாஸ்ட் bowler வந்து இந்தியன் பிச்சஸ்ல டயர் ஆகாம போடுறதுன்றது ஒரு good quality. சிராஜ் also can give you those overs, continuous overs, so that the other pacer or spinners can rest for some time. அது ஒரு பாசிட்டிவ் சிராஜ் கிட்ட. அண்ட் பேஸ் அண்ட் பவுன்ஸும் இருக்கு.
சர்துல் தாக்கூர் பார்த்தீங்க அப்படின்னா he has got that knack of picking wickets. ஆஸ்திரேலியாவிலே he bowled very well. 4 wicket all இவன், சிராஜ் 5 wickets அப்படி எடுத்தாங்க. சூப்பராக இட் வாஸ் அ கம்பைன்ட் ஷோ பை both these youngsters. ஸோ அந்த மாதிரி சர்துல் தாக்கூர் வந்தாலும் he can bat. ஸோ அது வந்து ஒரு பிக் அட்வான்டேஜாக நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்பர் 8ல அஸ்வின் வரான். அஸ்வின் himself is இன்ஃபேக்ட் ஓப்பனர். தமிழ்நாடுக்கு has opened it seems. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் is coming at number 8. ஸோ இப்போ சர்துல் தாக்கூர் will bat at number 9. ஸோ சர்துல் தாக்கூர் is also a very good batsman. He can very well bat as a tailender. ஸோ அது வந்து ஒரு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அண்ட் குல்தீப் யாதவ் வந்தான் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் வேரியேஷன். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல சபாஷ் மாதிரி கிடையாது. அவன் இஸ் அ வெரி பெட்டர் bowler than compared to சபாஷ். ஸோ அவனையும் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா இதே சென்னை பிச்சில் இன்னும் ஒரு 4 daysல டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங் அகைன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பிச் மே நாட் சேஞ்ச் மச். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஐ எக்ஸ்பெக்ட் இன் மை ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் 3 daysலேயே பால் வில் ஸ்டார்ட் ஷோயிங் இட்ஸ் ட்ரிக்ஸ். அந்த ரஃப்லாம் இட் மே பி கிரியேட்டட் வெல் இன் அட்வான்ஸ். ஏன்னா இப்போ தான் ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. த கிரியேட்டர்ஸ் வில் ஸ்டார்ட் ரிப்பேரிங் இட் அகைன். பட் அப்படி பண்ணால் கூட ஹூ தே கேன் கெட் இட் ரெடி. அதாவது இந்த மாதிரி ஒரு ரோடு மாதிரி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து ரோடு மாதிரி தான் இருந்தது. நோ அசிஸ்டன்ஸ் டு bowlers. அந்த இங்கிலாந்து கேபிட்டலைஸ் பிரில்லியன்ட்லி. அந்த மாதிரி இருக்குமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இட் மே ஸ்டார்ட் டர்னிங் ஈவன் ஃப்ரம் day 2 who knows. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் bowling நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு வித் குல்தீப் யாதவ். அண்ட் பேட்டிங்லி இஃப் சர்துல் தாக்கூர் கம்ஸ் இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா ஷுவர்லி தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் ஒய் வி கேன் மேக் இட் ஒன் ஆல் இந்த டூரில். சென்னை டெஸ்ட்டில் வி கேன் லீவ் சென்னை வித் அ ஹை. அதாவது நம்மளுக்கு அப்போ கான்ஃபிடன்ஸ் இன்னும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் டு அகமதாபாத். அண்ட் அகமதாபாத்தில் வி கேன் டேக் இட் ஃப்ரம் தேர். ஏன்னா அகமதாபாதே 2 டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ வி நீட் டு வின் ஒன்லி 1 அண்ட் வி நீட் டு மேக் ஷுவர் வி டோன்ட் லூஸ் த நெக்ஸ்ட் கேம். அதான் நம்மளுக்கு மெயின் இதுவே. இப்போ இனிமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட்டில் இந்தியா ஹவ் டு வின் கம்பல்சரிலி 2-1 ஆர் 3-1. அது வந்து 2-1 மினிமம் ஜெயிக்கணும். ஸோ மினிமம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கிலாந்து ஷுட் நாட் வின் ஈவன் ஒன் மோர் டெஸ்ட். அதை வி ஷுட் என்ஷூர். எக்காரணத்தை கொண்டு இங்கிலாந்து எந்த டெஸ்ட்டும் ஜெயிக்கக்கூடாது. இஃப் அ சிச்சுவேஷன் கம்ஸ் வேர் இங்கிலாந்து இஸ் இன் த டாப் அப்படின்னா வி ஷுட் ட்ரை ஃபார் அ ட்ரா. அண்ட் பிளேயிங் ஃபார் அ ட்ரானா நான் சொன்ன மாதிரி அல்ட்ரா டிஃபென்சிவ் கிடையாது. இன்னைக்கு ஆடின மாதிரி கிடையாது. இன்னைக்கு எவனுமே தே டிடன்ட் ஷோ எனி இன்டென்ட். கிரீஸில் நிற்கிற மாதிரியே யாருமே இல்லை. வந்தால் ரொம்ப அல்ட்ரா டிஃபென்சிவாக ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தே ஷுட் ஷோ சம் அப்ளிகேஷன் இன் த கிரீஸ். அந்த மாதிரி பண்ணி தே ஷுட் ஆல்சோ ஷோ சம் இன்டென்ட் டு பிளே ஷாட்ஸ் at various points of time. Bad ball should be put away like Kohli Gill did today. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா we have every chance to even very well qualify for the World Test Championship finals. எனக்கு ரொம்ப ஆசை இந்தியா should qualify and go to Lords. இந்தியா இங்கிலாந்து ஆடுறத விட இந்தியா நியூசிலாந்து நம்மளுக்கு பிகாஸ் நியூசிலாந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நியூசிலாண்டுக்கும் இட் இஸ் ஏலியன் கண்டிஷன். ஏன்னா நியூசிலாந்து they are not playing at home. India are also not playing at home. So இது ஒரு rare event. 2 neutral teams playing in Lords. ஸோ அது வந்து it can be anybody's game. ஸோ அது எனக்கு வரணும் ரொம்ப ஆசை. அது வரணும் அப்படின்னா this Chennai test second test will be a very crucial factor. ஸோ I hope இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி Kohli bounces back. Kohli and India bounces back in the next test to make it 1-1 and then we will take it from there on. Ahmedabad டெஸ்ட்டுக்கு we will be more confident from now on. ஸோ அது வந்து நடக்கணும்னு என்னோட ஆசை. ஸோ hopefully it happens. ஸோ குட் லக் இந்தியா. ஸோ நம்ம இதான் என்னோட அனாலிசிஸ் இன்னைக்கு. ஸோ இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சது ஒரு இட் இஸ் சேட் எண்ட் டு இந்தியா. பட் ஹோப்ஃபுல்லி வி வில் கம் பேக். இதில் வந்து நம்ம ரொம்ப டிஜெக்டெல்லாம் ஆக வேண்டாம். வி ஸ்டில் ஹவ் குட் ஃபைட்டிங் ஸ்பிரிட் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர். அண்ட் செலெக்ஷன் இஷ்யூஸ் வந்து இந்த 2 சேஞ்ச் பண்ணால் மட்டும் இட் வில் பி அ வெரி ஆடட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஷுவர் நம்ம வந்து வி கேன் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஸோ நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு. ஸோ செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது we will again put a preview all 3 of us. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லிசன் டு வியூஸ். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வியூஸை அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி குட். ஸோ ஹோப்ஃபுல்லி we will meet in the before the second test starts. ஸோ என்ஜாய் பண்ணுங்க மேட்சை. குட் லக் டு இந்தியா. பை. நம் நண்பர்களே, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் மற்றும் நண்பர்களே, விஸ்வநாத் அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. ரொம்ப அருமையாக பேசினார். அதுக்கு முன்னாடி சுப்பிரமணியமும் தன்னுடைய கருத்துக்களை அருமையாக சொன்னார். 2 பேருக்கும் என்னுடைய நன்றி. இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து சுப்பிரமணியம் பேசின சில பாயிண்ட்ஸுக்கு நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து
நதீமை வந்து கோலி வந்து ட்ராப் பண்ணி அதுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு விஸ்வநாத் கூட சொன்னார். அதை நான் என்ன நினைக்கிறேன்னா, கோலி வந்து ஒரு டைப்பு எப்படின்னா, ஒருத்தரை செலக்ட் பண்ணியாச்சுன்னா அண்ட் அந்த செலக்ட் பண்ணின ஆள் வந்து இவருடைய ஃபேவரைட் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதை ட்ராப்பே பண்ண மாட்டார். அதாவது இது வந்து ஒரு ஃபேவரைட்டிசம் அப்படின்னு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எடுக்கிறதுன்னு. அந்த காலத்தில் அசோக் மன்காடை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அசோக் மன்காட் வந்து ஒரு டக் அடித்தா கூட அடுத்த ஸ்ட்ரெஸ்ஸில் கேரண்டீட் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் பாம்பே பிளேயர்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், பார்ஷியாலிட்டி. ஸோ அது மாதிரி கோலி வந்து அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர். அவர் வந்து இப்போ சுப்பிரமணியம் விஸ்வநாத் சொல்கிற சஜஷன்லாம் எடுத்து பண்ணுவாரான்றது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. நதீம் 2வது டெஸ்ட்டு ஷோராக ஆடுவார் தான் நான் நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் வந்து பெஞ்சில் தான் உட்காருவார் அப்படின்ற மாதிரி தான் தோன்றது. பட் ஒருவேளை நான் சொன்னது தவறாயிட்டு சுப்பிரமணியம் விஸ்வநாத் சஜஸ்ட் பண்ணின மாதிரி நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான். 2வது பாயிண்ட்டு, சுப்பிரமணியம் சொன்ன பாயிண்ட் வந்து இதை ஆண்டர்சன் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணினார். 38 வயசாயிட்டு இவ்வளோ பிரமாதமாக 600 விக்கெட், அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லேயே டாப். அது அவரை விட ஜாஸ்தி எடுத்தவங்க ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான், முத்தையா, முரளிதரன், ஷேன் வான், இந்த மாதிரி. அவர் வந்து இந்த 38 வயசில் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இப்படி போடுறதுன்றது ரொம்ப கிரேட் அப்படின்னு. அது உண்மையிலேயே காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. 2வது பாயிண்ட்டு ஒன்று சொன்னார் அவர், அதாவது இந்த ஹாட் சேப்பாக் கிளைமேட்டில் பால் வந்து இவ்வளோ பிரமாதமாக ஸ்விங் ஆகுதுன்னு. இங்கே தான் ஒரு சந்தேகம் வருது. அதாவது ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறதுன்னா, இந்த பால் ஸ்விங்கிங்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பால் தரையில் பட்டு அது டர்ன் ஆகுது அப்படின்னா அது கட்டது, ஆஃப் கட்டர், லெக் கட்டர், இந்த மாதிரி, இல்லை டாப் ஸ்பின்னர், அந்த மாதிரி. அதை ஸ்பின் பண்ணி கீழே விழுந்து டர்ன் ஆச்சுன்னா அது ஸ்பின்னிங், அது ஸ்பின்னர். பட் ஏரில் பால் டர்ன் ஆகுது அப்படின்னா அது பேர் தான் ஸ்விங். அதில் ஃபிசிக்ஸ் என்ன சொல்கிறதுனாக்கா, லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. நீங்கள்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் நம்ம இதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அண்டு அடல்ட்ஸுக்கும் ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் காலேஜ் ஸ்கூலில் படித்ததெல்லாம் தே மே ரிமெம்பர். இந்த ஏர் வந்து டென்சிட்டி ஆஃப் த ஏர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் அசிஸ்ட் ஸ்விங் மோர். எங்கே இருக்கும் டென்சிட்டி ஆஃப் த ஏர், எங்கே ஜாஸ்தி இருக்கும்? கோல்டு கண்ட்ரீஸில் தான் இருக்கும். அதனால தான் இங்கிலாண்டில் பால் நல்லா ஸ்விங் ஆகுது. அதே இது வெங்கடே ஸ்டேடியம், சிதம்பரம் ஸ்டேடியம் மாதிரி ஹாட் கிளைமேட், இல்லைன்னா பாகிஸ்தானில் லாகூர் மாதிரி இடத்துல ஸ்விங் ஆகாது. ஏன்னாக்கா ஹாட் கிளைமேட்டில் ஏரோட டென்சிட்டி ட்ராப் ஆகிடுறது கீழே. அப்போது அந்த மாதிரி ஒரு ஹாட் பிளேஸில் அருமையாக ஸ்விங் பண்ணினார் ஜான் லீவர். இதை வந்து பிஷன் சிங் பேடி இந்தியாவில், அவருக்கு ஃபிசிக்ஸ் தெரியுமோ தெரியாதோ, அவர் என்ன கோர்ஸ் படித்தார் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இதை நோட்டீஸ் பண்ணி ஒரு சந்தேகம் வந்து அப்புறம் அவரோட ஆக்ஷனை பார்த்துக்கிட்டு திடீர்னு அவர் புருவத்தில் வேஸ்லைன் தடவின்னு இருந்தார். அந்த வேஸ்லைனை எடுத்து பாலை வந்து தேய்ச்சி ஒரு ஸ்விங்கை ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு அம்பையர்கிட்ட நேராக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அவர் அம்பையர் வந்து லீவரை கேட்டு இது தப்பு, இதை வெளியில் எடுங்கன்னு. அதோட முடிஞ்சால் பரவாயில்ல, அது ப்ரெஸ்ஸில் மீடியாவில் வந்துடுது. இன்ஃபேக்ட் லீவர் ரொம்ப லக்கி. அப்போல்லாம் சோஷியல் மீடியாலாம் கிடையாது, வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தான். நியூஸ் பேப்பரில் பெரிய இஷ்யூ ஆகிட்டு அப்புறம் பிரிட்டிஷ் ப்ரெஸ் எல்லாம் இந்தியன் கிரிக்கெட் டீமை திட்டி தீர்த்து நீங்கள் வேணும்னு பிரிட்டனை அவமானப்படுத்துறீங்க எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பிஷன் சிங் பேடியோட கவுண்டி கான்ட்ராக்டை அப்புறம் கேன்சல் பண்ணின மாதிரி ஞாபகம் எனக்கு, அதை ரிட்டாலியேஷனாக. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு சீட்டிங்கை ஆண்டர்சன் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி சொன்னாக்கா அது வந்து ஒரு நாட் எ கரெக்ட் கமெண்ட். ஏன்னா ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது. லீவர் கேஸில் பேடி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், புருவத்தில் வேஸ்லைன் தடவினத்தை பார்த்து சொன்னார் அவர். அண்ட் இதை இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ கரோனா பீரியடில் சலைவாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் வந்துடுது. முன்னாடியாவது சலைவாவை பவுலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்விங்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது பேண்டு. அப்போது அந்த மாதிரி பேன் பண்ணினப்போ ஆண்டர்சனால் இப்படி ஒரு பர்ஃபெக்ட் டெலிவரி, பர்ஃபெக்ட் ஸ்விங்கர் இதெல்லாம் எப்படி போட முடியுறது, அதுவும் சேப்பாக்கில் அப்படின்றது வந்து இதில் ஒரு சந்தேகம் அரைஸ் ஆகுது. அதை சந்தேகம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது அதை. ஏன்னா ஜான் லீவர் இதுக்கு ப்ரூஃப் கையும் களவுமாக மாட்டிக்கிட்டார் லீவர். ஆண்டர்சன் இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் மாட்டிக்கல. பட் அதோட ஆண்டர்சன் ஒன்றும் சத்புத்திரன் கிடையாது, அது தர்மபுத்திரரோட மறு அவதாரம் கிடையாது. ஆண்டர்சன் இதுக்கு முன்னாடி நிறைய அசிங்கமான கான்ட்ரவர்சி இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு ஒரு மட்டமான ஒரு ஆள்
அப்படின்னு பேர் எடுத்தவர் தான் அவர். அதை இன்ஃபேக்ட் அவரோட ஒரு நூட் ஃபோட்டோ கூட வந்தது கிரவுண்டில் அவர் போஸ்ட் கொடுத்த இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி லீவரோட மறு அவதாரமாக இருந்து ஏன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆறுது. அது எங்கேயாவது, அதாவது ஸ்டீவன் ஸ்மித் வரை எல்லாரும் முட்டாள்கள் கிடையாது. அதாவது ஒரு ஃப்ராடு பண்றது ஒரு இதுலலாம் முட்டாள்தனமா கையும் களவுமா ஈஸியா மாட்டிக்கிற மாதிரி உலகத்துல யாரு பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்டீவன் ஸ்மித் தான்ன்றத ரெண்டாவது அபிப்பிராயம் யாருக்குமே இருக்க முடியாது. அண்ட் அவருக்கு துணையா ஒத்து போற வார்னரும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒருத்தர் அசிங்கமா மாட்டிக்கிற மாதிரி ஃப்ராடு பண்ணினா கூட இருக்கிறவன் நீ இந்த மாதிரி பண்ணாதே மாட்டிப்பேன்னு அட்லீஸ்ட் அந்த அட்வைஸ் ஆகுது பண்ணணும். வார்னர் ஹேன்னு சிரிச்சுக்கிட்டு ஸ்மித்தை பாராட்டி நல்லா கரெக்டா பண்றீங்க நீங்க ஜெம்முன்னு பண்ணுங்கன்னு அப்படி இன்னும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா ஸ்மித் மாட்டிக்கணும்னு வார்னர் ஒரு சதி பண்றாரோன்னு கூட நான் சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு. சரி, இது ஆண்டர்சனோட ஸ்விங் நிச்சயமா ஒரு நேச்சுரல் பினாமினா இருக்க முடியாது, ஏதோ இருக்கு அதுல சம்திங் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை இதோட நிறுத்திக்கிறது பெஸ்ட். இதை இன்னும் பண்ணாம நேயர்களோடு அந்த ஒப்பீனியனுக்கு விட்டுடுறது இந்த கான்ட்ரவர்ஷியல் டாபிக் இது. அதை இதுக்கு மேல நான் போக விரும்பல. தென் மூணாவது பாயிண்ட் சுப்பிரமணியம் சொன்னது அதை இந்தியாவோட டெய்லண்டரோட புவர் பேட்டிங், அதை பேட்டையே பிடிக்க தெரியல இந்த பூம்ரா, இஷாந்த் சர்மா, நதீம் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னாரு. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. அந்த காலத்துல பிரசன்னா, பேடி, சந்திரசேகருக்கு பேட்டையே பிடிக்க தெரியாது அப்படின்னு இந்தியா 7 விக்கெட்ஸ் டவுன்னா வித்தவுட் எனி ஃபர்தர் அடிஷன் 10 விக்கெட்ஸ் டவுன் ஆல் அவுட் ஆயிடுவாங்கன்னு அப்படின்னு. அது பேட்டை பிடிக்க தெரியாது அப்படின்னு அதை லிட்டரலி யூஸ் பண்ணல அந்த வேர்டை. பேட்டை பிடிப்பாங்க பட் ஆட தெரியாது அப்படின்னு. பட் லிட்டரலியாவே அதுக்கு ஒரு அந்த வேர்டுக்கு ஒரு சால பொருந்தக்கூடிய ஒருத்தர் பிஎஸ் சந்திரசேகர். அவர் பேட்டை பிடிக்கவே தெரியாது, பிடிக்கவும் முடியாது, ஆடவும் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா போலியோ அஃபெக்டட். அவர் சின்ன வயசுல போலியோ அஃபெக்ட் ஆயிட்டு வந்தவர். நீங்க கேட்கலாம், அதை போலியோ அஃபெக்ட் ஆன ஒருத்தர் ஏன் கிரிக்கெட்டுக்கு எடுத்தாங்க, வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு. அங்கதான் இருக்கு இந்தியன் கிரிக்கெட்டோட சூட்சமம். அவர் நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்டர், ஏன்னா ரைட் ஹேண்ட்ல போலியோ வந்தது அவருக்கு. அதனால எழுதுறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் அவர் சின்ன வயசுல இருந்தே பண்ணியாகணும். பட் பாலை அவர் கையால போலியோ அஃபெக்டட் ஹேண்ட்ஸால ட்விஸ்ட் பண்ணி போடும்போது மீதி நம்மளாம் போடுறது மேக்சிமம் 180 டிகிரி டர்ன் பண்ணலாம். அவர் 360 டிகிரி, அதாவது ஃபுல் சர்க்கிள் அவர் டர்ன் பண்ணி போட்டு அதுல ஸ்பின்னை ப்ரொடியூஸ் பண்ணினாரு. அதுல நிறைய ஏகப்பட்ட விக்கெட்ஸ் எடுத்து இந்தியாவுக்கு நிறைய ரெவார்டு வாங்கி கொடுத்தாரு. அதனால அவருக்கு லிட்டரலி பேட்டை பிடிக்க தெரியலன்ற இதை யாரும் கண்டுக்கல. அப்கோர்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி டெய்லண்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதை டென்னஸ் லிலி ஒரு தடவை 73 நாட் அவுட் அடிச்ச இதை எனக்கு ஞாபகம் இருக்கு. அது அவர் அடிப்பார்னே நினைக்கல. பட் எனிவே இந்தியாவில் அந்த சாபக்கேடு தொடர்றது இன்னும் அது இம்ப்ரூவ் ஆகுமான்னு தெரியாது. பட் ஒரு காலத்துல இந்தியாவில் இருந்ததை விட இப்போ எவ்வளோ பெட்டர். இப்போ சுப்பிரமணியம் சொல்றது டெய்லண்டருக்கு பேட்டை பிடிக்க தெரியலன்னு தான் சொல்றாரு. ஒரு காலத்துல கவாஸ்கர், விஸ்வநாத்தை தவிர மீதி யாருக்குமே பேட்டை பிடிக்க தெரியாம இருந்தது. அதாவது கவாஸ்கர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்தாருன்னா நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல யார் நிக்கிறாங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண லாஸ்ட் பால்ல சிங்கிள் அடிக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. இப்போ அப்படி இல்லை. அதை நினைச்சு சுப்பிரமணியம் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது பாயிண்ட் சுப்பிரமணியம் சொன்னது இது இந்தியா டாஸை வின் பண்றதை பத்தி சொன்னாரு. விராட் கோலிக்கு எப்பவுமே இது லக் இல்லை, அதனால அவரை பிளேமும் பண்ண முடியாது. ஏன்னா இது எபிலிட்டியோ ஸ்கில்லோ பொறுத்த விஷயம் கிடையாது. என்னுடைய கஸ் ரெண்டாவது டெஸ்ட் சேப்பாக்கல கோலி டாஸ்ல தோப்பாரு. இங்கிலாந்து வில் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். பட் நம்ம இந்த மாதிரி 555 அடிக்க விடாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சேப்பாக் பிட்ச்ல பேட்டிங் பிட்ச் அடிக்கலாம் அப்படின்னா கூட இதுக்கு இதே சேப்பாக் பிட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின இதெல்லாம் இருக்கு. ஒரு உதாரணம் 1975 பொங்கல்ல இந்தியா வெஸ்ட் இண்டீஸ், கிளைவ் லாய்டோட சைடு, இந்தியாவோட கேப்டன் நவாப் ஆஃப் பட்டோடி ஜூனியர், மன்சூர் அலி கான் பட்டோடி, அதுல ஆண்டி ராபர்ட்ஸ் போட்டாரு ஃபர்ஸ்ட். இந்தியா ஆல் அவுட் ஃபார் 190 ஆல் அவுட் ஆனப்போ ராபர்ட்ஸோட ஃபிகர், போலிங் ஃபிகர்ஸ் 7 for 54. அது அடுத்தது இந்தியா போட்டாங்க. இந்தியா ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி வெஸ்ட் இண்டீஸை 192, ஜஸ்ட் 2 runs லீடு. அந்த இதுல நம்ம 100 runsல வின் பண்ணினோம் சேப்பாக்கில். ஸோ அது மாதிரி
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறவங்கலாம் 555 ரன் அடிச்சுட்டு போவாங்க, அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு இது வரைக்கும் நடந்த சேப்பாக் டெஸ்ட்ல யார் இந்த மாதிரி இவ்வளோ ஹையா அடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. இது ஒரு எக்ஸப்ஷன். அந்த அளவுக்கு அவங்கள விடாம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஒரு 300 and odd அப்படி அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நம்மளுக்கு அது நல்லது. அது டாஸ் கோலி வின் பண்ண போறதில்ல, அது பிளேமும் பண்ண முடியாது அவர். அடுத்தது சுப்பிரமணியம் சொன்னது அதை இஷாந்த் சர்மாவை ரெஸ்ட் பண்ணணும், தாக்கூரை கொண்டு வரணும், குல்தீப் கொண்டு வரணும் எல்லாம் சொன்னார். அதை பெஸ்ட் பாசிபிள் இந்தியன் 11 ப்ளே பண்ணணும். அது ஏற்கனவே நான் ரிப்ளை பண்ணியாச்சு. இது நடக்க போறதில்லை. கோலியோட சுபாவம் ஃபேவரட்டிசம், தனக்கு யாரு வேணுமோ அதை வச்சுருந்தாங்க. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், கேஎல் ராகுல் ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர்னு வந்துட்டு இருக்கும்போது கோலி கெப்ட் ஆன் செலக்டிங் ஹிம் கண்டினியூஸ்லி. அதனால சுப்பிரமணியம் சொல்றது ஐடியலா இருந்தா கூட அது நடக்க போறதில்லை. அடுத்தது அவர் சொன்ன பாயிண்ட் கிரௌடு சேப்பாக் கிரௌடை ரொம்ப பாராட்டணும். அவங்க எல்லா சைடுமே என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி, அது சுப்பிரமணியம் சொன்ன ஃபேக்ட் உண்மைதான். அது என்னவோ எனக்கு ஒரு என்கரேஜிங் திங் மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா நீங்க உலகத்துல எந்த கிரவுண்டை வேணா பாருங்க. நீங்க சவுதி அரேபியால ரியாட்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது. சவுதி அரேபியாவுக்கும் ஓமனுக்கும் இல்ல குவைத்துக்கும் நடக்கிறது வச்சுக்கோம் ஃபுட்பால். அது ஏஷியன் குவாலிஃபிகேஷன். அதுல கிரௌட் எல்லாமே சவுதி அரேபியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. குவைத்தில் யாராவது ஒருத்தர் சூப்பர் கோல் போட்டாங்கன்னா கூட ஆஹா ஊஹூன்னு கை தட்டி எதுவும் என்கரேஜ்மெண்ட்டே இருக்காது அதில். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் ஒரு கிரவுண்டில் அமெரிக்காவும் வேற ஒரு கண்ட்ரியும் ஆடுறாங்கன்னா அமெரிக்கன் கிரௌட் அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபினாமினல். இது ஒரு விசித்திரமான ஒரு இதுவா இந்தியாவில் மட்டும் சில கிரவுண்டில் இப்படி ஃபினாமினன் இருக்கு. அதில் சென்னை இப்போ பாகிஸ்தானில் ஒருத்தர் ஆடினாரு 190 என்னவோ இல்லை டபுள் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணினாரோ தெரியல. அவர் பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. அவரை ஓஹோ ஊன்னு புகழ்ந்து ஸ்டேடியம் ஃபுல்லா கை தட்டி, பாகிஸ்தான்ல அவர் ஆடி இருந்தா கூட அவருக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளாஸ் ரிசீவ் ஆயிருக்காது. சென்னையில் அப்படி நடந்தது. எதுவா காஷ்மீர்ல இந்தியாவும் இங்கிலாண்டும் ஒரு 3 day மேட்ச் ஆடினாங்க ஸ்ரீநகர்ல. அது ஃபர்ஸ்ட் டைமா காஷ்மீரை ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு ஓபன் பண்ணினாங்க. இது நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். அது அப்போ இந்தியா வின் பண்ற மாதிரி இருந்தப்போ கிரௌடுக்கெல்லாம் கோவம் ஸ்டேடியத்தை எரிக்க தொடங்கிட்டாங்க. பெட்ரோல்லாம் ஊத்தி ஒரு பெரிய வயலன்ஸ் கடைசியில் அந்த மேட்சையே அபாண்டன் ஆயிடுச்சு. அது ஸோ மேட்ச் டிரான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது கிரௌடுக்கு அந்த அளவுக்கு இந்தியன்ஸ் மேல ஒரு வெறுப்பு கோவம் அப்படி. அது இது எங்க நடக்கிறது? இது பாகிஸ்தான்ல கராச்சியிலயோ லாகூர்லயோ கிரௌடு இந்தியா வின் பண்றதை இது பண்ணி கொளுத்தினாங்கன்னா அது ஏதோ புரிஞ்சுக்கலாம். இந்தியால ஒரு இடத்துல நடக்கிறது. அண்ட் சென்னை அந்த அளவுக்கு மோசமா போகட்டா கூட இப்படி யாரு நடந்தாலும் என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது எனக்கு என்னவோ ஐடியலிசமா ஒரு நல்ல பாராட்டுக்குரிய ஒரு இதுவா எனக்கு தெரியல. எனக்கு அது இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன். பெங்களூர்ல ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது, பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா. அதுல ஜாவேத் மியாண்டட் ஆடினாரு. அது ஆடிட்டு அப்போ அதுலதான் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் ஓல்டு பீப்புளுக்கெல்லாம், வெங்கடேஷ் பிரசாத்தை என்னவோ ஜாவேத் மியாண்டட் இன்சல்ட் பண்ணி ஜாவேத் மியாண்டட் அப்புறம் அவுட் ஆக்கின உடனே அவரை ஒரு கையை காமிச்சு அவரை ஒரு ரிமார்க்கை பண்ணி அப்படியெல்லாம் சீன்றா மாதிரி பண்ணி கிரௌட் அதை பயங்கரமா என்கரேஜ்மெண்ட் பண்ணி அப்புறம் ஒரு பாகிஸ்தான் விக்கெட் விழும்போதும் அதை பட்டாசு வெடிச்சு கொண்டாடி ஓன்னு கத்தி, அதாவது ஒரு இந்தியன் கிரௌடு இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா இந்தியாவை இது பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அதை நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ இது பாம்பேல எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கல்கட்டால கேட்கவே வேண்டாம். அது பட் ஏன் சொல்ல வரேன்னா எல்லா கண்ட்ரியிலுமே இந்த மாதிரி அவங்க கண்ட்ரியை அப்ரிஷியேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. சென்னையிலயோ ஸ்ரீநகர்லயோ நடக்கிற இதை நான் ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா நினைச்சு அந்த கிரௌடை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அப்படி நான் நினைக்கல. சரி, இதுக்கப்புறமா விஸ்வநாத் ஒன்று சொன்னாரு. அதாவது விராட் கோலிஸ் வீக்னஸ் அகைன்ஸ்ட் பென் ஸ்டோக்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். அவர் ஒரு 2018ல நடந்த ஒரு மேட்சை எட்பாக்ஸ்டன்ல நடந்த இதை கம்பேர் பண்ணி பேசினாரு. நல்ல அருமையான கம்பேரிசன் இது நான் ஒன்று எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வருது. ஜிஆர் விஸ்வநாத் அந்த காலத்துல சூப்பர் பிளேயர், இன்ஃபேக்ட் கவாஸ்கரை விட பெட்டர் பிளேயர் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் தோ ரெக்கார்ட் புக்கில் பார்த்தா கவாஸ்கரோட தான் இருக்கும் நிறைய எல்லாம். விஸ்வநாத் செஞ்சுரி அடிச்சப்ப இந்தியா ஹாஸ் நாட் லாஸ்ட் அட் ஆல். அந்த மாதிரி ஒரு அருமையான பிளேயர் அவருக்கு எந்த போலரும் பயப்பட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ப முடியாத ஒரு விஷயம். வெஸ்ட் இண்டீஸ்ல ராபர்ட்ஸ், ஹோல்டிங், கார்னர், கிராஃப்ட் 4 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்.
அதாவது இவங்க ஷியர் டெரர். இவங்க போட்டாங்கன்னா மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற மாதிரி டெரிஃபிக் ஸ்பீடு. அது எல்லாம் பயப்படுவாங்க. அவங்கள கிரவுண்ட் ஃபுல்லா விளாசி ஸ்கொயர் கட், புல், ஸ்ட்ரைட் டிரைவ், கவர் டிரைவ், ஆன் டிரைவ், ஆஃப் டிரைவ், இந்த மாதிரி லேட் கட் எல்லா ஷாட்டும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிரவுண்ட் பண்ணி 75 கிளாசிக் இன்னிங்ஸ் அடிச்சார் விஸ்வநாத். அன்பார்ச்சுனேட்லி அது யூடியூப்ல கூட இல்லை இந்த இன்னிங்ஸ். அது 1979 நடந்தது. அந்த மாதிரி ஒரு விஸ்வநாத்துக்கு யாரையுமே ராபர்ட்ஸ் ஹோல்டிங், கார்னர் கிராஃப்டே பயப்படாத விஸ்வநாத்துக்கு ஒரு வீக்னஸ் இருந்ததுன்னா நம்ப முடியறதா? அது யாருன்னா ரொம்ப வேடிக்கையான விஷயம். நம்ம லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஏக்நாத் சோல்கர்னு ஒருத்தர். அவர் போலர், பியூர் போலர் கிடையாது, ஆல்ரவுண்டர். கொஞ்சம் பேட்டிங் பாடுவார், நல்லா ஓப்பனிங் கூட வருவார், சம்டைம்ஸ் மிடில் ஆர்டர்ல வருவார். அண்ட் போலிங்கும் ஏதோ ஒரு மீடியம் ஃபாஸ்ட், அவ்வளோதான். ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் அவர் எதில் ஃபேமஸ்னா ஃபார்வர்ட் ஷாட் லெக்கில் ஹெல்மெட் இல்லாமல் சுசைட் பாயிண்ட், அதில் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு கேட்ச் எல்லாம் நிறைய பிடிச்சிருக்காரு அவர். அதில் ஒரு ரெக்கார்டெல்லாம் பண்ணி அந்த சோல்கர் பால்னா விஸ்வநாத் கிளீன் போல்டு. அது மாதிரி பல தடவை ஹேப்பன் ஆயிருக்கு. நானே ஒரு தடவை சேப்பாக்கில் ஒரு டுலீப் டிராஃபியோ ரஞ்சி டிராஃபியோ ஞாபகம் இல்லை, அதில் பார்த்துருக்கேன் நான் அது. ஸோ விஸ்வநாத் சொன்னது இது இந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. அண்ட் லாஸ்டாக கடைசியாக டோனி லூயிஸ் இங்கிலாண்டோட போலிங் கோச்சு. இல்லை சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். அதை டோனி லூயிஸ் இங்கிலாண்டோட கேப்டன். இங்கிலாண்டோட கேப்டன் இங்கே இந்தியாவில் அஜித் வடேகரோட சைடில் தோத்துட்டு போனார் 72-73. அந்த சீரீஸ் டோனி லூயிஸ்க்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்ததா பின்னாடி வந்தது. அந்த டோனி லூயிஸ் இப்போ இதை பற்றி இந்த இங்கிலாண்டோட விக்டரியை கேள்விப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். அண்டு இந்த டெஃபீட் சுப்பிரமணியம் அருமையாக சொன்னார். இது இந்தியன் பேட்ஸ்மேனை ஒன்றும் பிளேம் பண்ணுறதுக்கு இல்லை, இங்கிலாண்டோட போலர்ஸை தான் சூப்பர்பாக போட்டாங்க அப்படின்னு. பட் அவர் சொன்ன கருத்தை நான் ஃபுல்லாக ஒத்துக்கலை. ஏன்னா முதல்ல இந்தியன் போலர்ஸ் அந்த அளவுக்கு அடிக்க விட்டுறக்கூடாது. அவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த காலத்தில் பிரசன்னான்னு ரொம்ப தூக்கி கொண்டாடுவாங்க. சேப்பாக்குனாலே பிரசன்னான்னு. பட் அட்லீஸ்ட் பிரசன்னா ஆப்போனன்ட்ஸை நல்லா போட்டு ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட்ஸ் எடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். அதை யாரும் இந்த மாதிரி 555 அடிக்க விட்டதில்லை அந்த பிரசன்னா காலத்தில். இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் தூக்கி கொண்டாடி அவர் என்னத்தை கிழிச்சாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் எடுத்தது வேஸ்டா போச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளோ லீடை கொடுத்துட்டு அஸ்வின் பண்ணின இது அவர் ஈவன் பண்ணாமல் இருந்திருந்தாலும் பண்ணியிருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் அது. ஸோ அது நம்ம இந்தியன் போலர்ஸ் ரொம்ப படுமட்டமாக பண்ணினோம். அதுக்கு செலெக்ஷன் தான் காரணம். ஏன்னா குல்தீப் யாதவை எடுக்கலை, இந்த நதீம் எடுத்தாரு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் காரணம் அது. ரெண்டாவது நம்ம பேட்ஸ்மேனை பிளேமே பண்ண முடியாது, எல்லாம் சூப்பர் டெலிவரிஸ் அப்படின்னு சுப்பிரமணியம் சொன்னார். உண்மைதான், பல டெலிவரி சூப்பர்பாக இருக்கலாம். பட் அதெல்லாம் மீறிக்கிட்டு அதை ஆடி இந்தியாவுக்கு ஒரு டிஃபென்ஸ் இது பண்ணுறது தான். அதுக்காக தான் பிளேயர்ஸுக்கு இவ்வளோ ஹை அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வராங்க அவங்க. அது நிறைய கண்ட்ரியில் டெய்லண்டர்ஸை இந்த மாதிரி தே ஆர் ஏபிள் டு டூ. டெய்லண்டர்ஸ் ஆடி ட்ரா பண்ணியிருக்கிற மேட்ச் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எதுவும் பண்ணாமல் இது சட்டுன்னு விக்கெட் விழுந்து இமீடியட்டாக போனாங்க அப்படின்ற இதில் நம்ம இந்தியாவை பிளேம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்தியா சத்புத்திரர்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக ஆடினாங்க. இங்கிலாண்டோட போலிங்கால தான் இது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிற இதை என்னால் முழுமையாக ஏற்றுக்க முடியல எனக்கு. அண்ட் எனிவே நான் சுப்பிரமணியமும் விஸ்வநாத்தும் பேசின இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 பேரும் நல்லா சொன்னாங்க வியூஸ் எல்லாம். அண்ட் நம்ம செகண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே அன்னைக்கு மீட் பண்ணுவோம் நம்ம. பை, குட் நைட், ஆல் த பெஸ்ட் டு யூ.